வந்து ஊபர் மட்டும் ஆட் பண்ணேன். ஓகேங்களா? ஓகேங்க. இது வந்து நான் வந்து ஸ்டாண்டர்ட் நேவிகேஷன் தான் கொடுத்தேன். நான் கன்சோல் கொடுக்கல. கிளாசிக்கில் தான் நான் வந்து கிரியேட் பண்ணேன். இது வந்து இப்போ எடிட் பண்ணி நம்ம வந்து லைட்டனிங்கில் இது பண்ணோம். ரைட்டா? இந்த இடத்துல எடிட் கொடுக்குறோம். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். அப்ப நீங்க வந்து ஸ்டாண்டர்டாவே கிரியேட் பண்ணலாம்னு அர்த்தம். நான் ஸ்டாண்டர்ட் கிரியேட் பண்ணல. இதுல ஆக்சுவலி நம்ம எடிட் பண்ணும்போது நம்ம இல்லை நான் பார்த்து தாங்க செக் பண்ணிட்டு தான் நான் ஈவினிங் கூட செக் பண்ணேன். ஒரு நிமிஷம் நான் வந்து இது பார்க்குறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து லைட்டனிங்க்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் இங்கே தான் பார்த்தேன். இது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த இப்போ நீங்க ஒன்று பண்ணுங்க. இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு கிளாசிக் ஆப் இப்போ ஒன்று கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை லைட்னிங்ல விசிபிள் ஆக்குங்க. அவ்வளவுதான். ஓகே ஃபைன். கஸ்டம் மேப்குள்ளே தான் போகிறோம். கன்சோலுக்கு போகல. அண்டு ஊபர் ஸ்பீட்டில் ப்ரீவியஸ் போங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துருங்கம்மா. என்ன செலக்ட் பண்ணீங்க இதுல? கஸ்டம் மேப் தான். உங்ககிட்ட இப்ப சொன்னேன்ல கஸ்டம் மேப் தான் போறேன். யா சரி கஸ்டம் மேப் தான் போயிருக்கேன். உங்களுக்கு இப்போ பாருங்க கிரியேட் ஆயிடுச்சு.
ஓகேங்க. ஹலோ. ஓகே ஓகே, நீங்க பண்ணுங்க. எனக்கு இந்த ஆப்பை வந்து இந்த ஆப் பேர் என்ன? ஸ்பீட் டைல் கொடுத்தேன். சரிங்க, இந்த ஆப்பை வந்து எனக்கு இதுல கிரியேட் பண்ணிட்டு காமிச்சிருங்க. சரி ஓகேங்க. இப்போ இது வந்து லைட்னிங்ல இதுல இருக்கு. ஓகேயா? ஓகே, லைட்னிங்ல நான் காட்டுறேன். இப்போ லைட்னிங்ல இருக்காது, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஐ அம் ஷோயிங் யூ. ஸ்பீட் டைல் இல்லை இங்க. இங்க இதை ஸ்விட்ச் பண்ணி போனோம். இந்த ஷோ இன் லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்க இருக்கிறது நம்ம இதை டிக் பண்ணி இந்த கான்ஃபிகரேஷன் நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ வந்து லைட்னிங் கிடைக்கும். ரைட்டா? ஆக்சுவலி நான் பார்த்தப்ப இது இருந்ததுங்க. ஆக்சுவலி என்னன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. இதை நான் அப்படியே செக் பண்ணி வச்சேன். இப்போ நான் இதை சேவ் கொடுத்துருவா. ஓகே, நான் லைட்னிங்ல போய் செக் பண்ணு. அவ்வளவுதாங்க. சூப்பர், தேங்க் யூ. ஸோ வண்டர்ஃபுல், குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பில்டர் பார்த்துட்டு இருந்தோம். அதுலயே நிறைய இருக்கு. ஸோ ஒன்னொன்னா கவர் பண்ணிட்டு வருவோம். ஓகே, ஸோ ப்ராசஸ் பில்டர் போயிடுங்க, செட்டப் போயிடுங்க, ப்ராசஸ் பில்டர் போயிடுங்க. செட்டப் ப்ராசஸ் பில்டர் போயிடுங்க. ஓகே, நியூ ப்ராசஸ் பில்டர் கொடுத்துருங்க. நம்ம நேற்றுக்கு என்னென்ன பண்ணோம்? ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கோம். அப்புறம் வந்து ஸ்விக்கி ஆர்டருக்கு வந்து ஓகே, ரெண்டுமே வந்து கன்ஃபர்மேஷன் இமெயில் தான் அனுப்பிச்சிருக்கோம். கரெக்டா? இமெயில் மட்டும் அனுப்பிச்சிருக்கோம். இமெயில் அலர்ட்ஸ் வந்து பண்ணிட்டோம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் போலாம். நியூ கொடுங்க, நியூ ப்ராசஸ் பில்டர் போட்டுருங்க. இப்போ அப்டேட் ரெக்கார்ட் எப்படி பண்றது அப்படின்றத சொல்லித்தரேன். கண்டினியூ இன் ப்ராசஸ் பில்டர் போட்டுருங்க. ஆமா, இப்போ வந்து ஒரு கேஸ் வந்து ஒர்க் ஃப்ளோ ரூல்ல என்ன பண்ணீங்க, அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் பண்ண போறோம். ஓகே, ஒரு ஊபர் ஆர்டர் வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டட்னு மாறிடுச்சுன்னா அதோட ப்ரையாரிட்டியை போய் ஹைன்னு மாத்தணும். ஓகே, ஸோ ப்ராசஸ் நேம் வந்து அப்டேட் ப்ரையாரிட்டி ஃபார் எஸ்கலேட்டட் ஆர்டர்ஸ் மாத்திருங்க. சரிங்களா? priority for escalated orders. Okay. So a record changes, right? ஆமா, process starts when a record changes. Record changes. Okay. Save கொடுத்துருங்க. ஓகே, இப்போ add object கொடுத்துருங்க. ஓகே, நம்ம ஸ்விக்கில இப்போ எந்த ஆப்ஜெக்ட் பண்ண போறீங்க? எந்த ஆப்ஜெக்ட் பண்ண போறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணுங்க. ஸ்விக்கி தான பண்ண போறோம். ஸ்விக்கி தான பண்ண போறோம். ஆமா ஆமா ஆமா, ஸ்விக்கியோட. ஓகே, சோ இப்போ வந்து எஸ்கலேஷன் ஒரு கேஸ் வந்து ஒரு ஆர்டர் வந்து எப்போ எஸ்கலேட் ஆகலாம்? சில சமயம் கிரியேட் பண்ணும் போதே எஸ்கலேட் ஆகலாம், இல்ல கிரியேட் பண்ணி எடிட் பண்ணும் போது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நார்மலா கிரியேட் ஆயிருக்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எடிட் பண்ணிட்டு அதை எஸ்கலேட் பண்ணி விடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ வந்து செகண்ட் ஆப்ஷன் இந்த சினாரியோக்கு செலக்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் தி ப்ராசஸ் when a record is created or edited. கீழே வாங்கம்மா, ஸ்க்ரால் பண்ணுங்க. இல்ல இந்த இதுல வந்து ப்ராசஸ் எது சொந்தக்குது மேனேஜ் வந்து என்ன இது பண்ணும்? அது ஓகே. அது என்னது அப்படின்னா
ஆமா, ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராசஸ் பில்டர்லாம் இருக்கலாம். பட் ஆனா நம்ம மல்டிபிள் இது வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? சரி ஸோ ஓகேங்க. மல்டிபிள் இது கிரியேட் பண்ணீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறது டீஆக்டிவேட் ஆகி புதுசா நீங்க ஆக்டிவேட் பண்றது ஆக்டிவேட் ஆகும். ஓகே. ஓகே. அட் a given time, ஒரு given timeல only one process can be active. சரிங்களா? ஓகே. ஃபைன். இப்போ சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஆட் கிரைட்டீரியா கொடுங்க. ஆட் கிரைட்டீரியா. இப்போ கிரைட்டீரியா நேம் கொடுங்க. கண்டிஷன் சார். கிரைட்டீரியா கொடுத்துறேன். எப்படிங்க நோ கிரைட்டீரியா கொடுப்பீங்க? நம்ம சினாரியோ என்னது? சாரி எல்லாத்துக்கும் பிளைண்டா நோ கிரைட்டீரியா. எஸ்கலேஷன். சாரிங்க, எஸ்கலேஷன் இல்ல ரைட்டா? கரெக்ட். வொர்க்ஃப்ளோ ரூல்ஸ்ல நம்ம ஏற்கனவே பண்ண எக்ஸாம்பிள் தான். சோ கிரைட்டீரியா பேர் நீங்களே கொடுங்க, மீனிங்ஃபுல்லா ஒரு பேர் கொடுங்க. ஆக்சுவலி என்ன நேம் கொடுத்தோம்? ஸ்விக்கி ஆர்டர் இருக்கு. இல்லங்க, இப்ப என்ன பண்ண போறீங்களோ அந்த பேரை நீங்களே போடுங்க. நீங்க என்ன செக் பண்ணணும்? உங்களுக்கு இப்போ கண்டிஷன்ல என்ன செக் பண்ண போறீங்க? ஆக்சுவலி நம்ம என்ன நேம் கொடுத்தோம் ஸ்விக்கி ஆர்டர்ல? எஸ்கலேஷன் அது இல்ல, அது எதுக்குங்க நம்மளுக்கு இப்போ? அது தேவையில்லையே. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அது தேவையில்லை தான், ஒரே நிமிஷம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். இல்ல, எனக்கே ஞாபகம் இல்ல என்ன பேர் கொடுத்தோம்னா. இல்ல, இப்ப என்ன கண்டிஷன், நம்ம என்ன பண்ண போறோம்? அப்டேட் பிரையாரிட்டி ஃபார் எஸ்கலேட் ஆர்டர்ஸ். இல்ல இங்க இருக்கு, ப்ராசஸ் பில்டர் இங்க இருக்கு. சரி, இப்ப என்ன கண்டிஷன் நீங்க செக் பண்ண போறீங்க இந்த இடத்துல? ஆர்டர் வந்து எஸ்கலேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். கரெக்ட்டா? அதுதாங்க, ஆர்டர் எஸ்கலேட் ஆகுது சொன்னேன் நான். அதுக்கு என்ன ஆமா, கிரைட்டீரியா? செக் இஃப் ஆர்டர் இஸ் எஸ்கலேட்டட். அவ்வளவுதான் கிரைட்டீரியா பேர். இல்ல, நீங்க இந்த இடத்துல ஏபிசிடின்னு கூட டைப் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்ல. பட் இருந்தாலும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லா இருந்தது பெட்டர்னு நினைக்கிறேன். மீனிங்ஃபுல்லா இருந்தா பெட்டர். Okay, conditions are met. இந்த ஆப்ஷன் ஓகே தானே? கண்டிஷன்ஸ் ஆர் மெட். ஆமாங்க, அதுல தான் கண்டிஷனே கொடுக்க முடியும். சரிங்களா? இப்ப கண்டிஷன் கொடுங்க, நீங்களே கொடுங்க. வொர்க்ஃப்ளோ ரூல்ஸ்ல என்ன பண்ணீங்களோ அதே தான். ஓகே. கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட் அ ஃபீல்டு கொடுங்க. இந்த டிராப் டவுன்ல கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஓகே, நீங்க ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்டு வைக்கல, இல்ல ஸ்விக்கி ஆர்டர் ஐடி இல்ல, கேன்சல் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, இத வந்து நம்ம 2 ஃபீல்டு ஆட் பண்ணோம். மேபி உங்களுக்கு ஃபீல்டே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்ஜெக்ட்ல. இதுக்கு முன்னாடி நம்ம வொர்க்ஃப்ளோ ரூல்ஸ்ல கேஸுக்கு பண்ணோமோ? கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணிருக்கோம். ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு டேப்ல ஆப்ஜெக்ட் மேனேஜர்ல போயிட்டு 2 பிக் லிஸ்ட் ஃபீல்டு ஆட் பண்ணுங்க. ஒன்னு வந்து ஸ்டேட்டஸ், இன்னொன்னு வந்து ப்ராசஸ் பில்டர்ல இமெயில்ஸ் கன்ஃபர்மேஷன் பத்தி நம்ம பார்த்தோம். அதுல வந்து இந்த ஃபீல்ட் இது வந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல.
கண்டிஷன்ஸ் அது ஓகேமா. நான் என்ன சொல்றேன், ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ்ல நம்ம இதே கண்டிஷன் பண்ணோம்ல. ஓ சாரி உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸே பண்ணல. சாரி, மை பேட். ஓகே உங்களுக்கு ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸே நான் நடத்தல. டைரக்டா ப்ராசஸ் பில்டர் வந்துட்டேன்ல. ஆமாங்க, நீங்க எனக்கு ப்ராசஸ் பில்டர் நடத்துறீங்க. ஆமா. ஐ அம் ரியலி சாரி. ஓகே சாரி. இட்ஸ் ஓகே, தேங்க் காட். நான் கூட இல்ல. ஓகே, சோ இப்போ என்ன பண்ணுங்க, இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணிட்டு வருவோம். சரிங்களா? கேன்சல் கொடுத்துருங்க. இங்க ஓகே, இத கேன்சல் பண்ணிடுங்க. மேல பேக் டு செட்டப்னு ஒரு ரைட் சைடுல ஒரு டாப் ரைட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அது இல்லமா, அது கீழே, அதுக்கு கீழே அப்படியே கீழே மட்டும் வாங்க போறோம் ஒரு இன்ச். சரி. ஓகே. ஆமா, இப்போ ப்ராசஸ் பில்டர்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க லெஃப்ட் சைடு. ஓகே, நியூ ப்ராசஸ் பில்டர் கொடுங்க. ஒன் செகண்ட். ஹலோ. சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே. ப்ராசஸ் பில்டர்ல வந்துட்டு ஓகே, இப்போ புது ப்ராசஸ் ஒன்னு கிரியேட் பண்ணுங்க. ஓகே, கண்டினியூ இன் ப்ராசஸ் பில்டர். ப்ராசஸ் நேம் வந்து அப்டேட் priority ஃபார் escalated cases. Update priority for escalated cases. சேவ் ஆகலங்க. அப்ப ஏதோ மிஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். கீழே வாங்க. இப்போ சேவ் கொடுங்க. அது கொடுத்த ரெக்கார்ட் சேஞ்சஸ் கொடுத்துட்டு தான் நான் சேவ் கொடுத்தேன். சரி, அப்ப கேன்சல் பண்ணிட்டு திருப்பி பண்ணுங்க. சேவ் ஆகலங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வருது. மேபி நம்ம 1 or 2 கொடுக்குவோம். அப்படியே ப்ராசஸ் நேம் வந்து 2 மட்டும் ஆட் பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். சேவ் பண்ணுங்க போதும். ஒரு நிமிஷம் இருங்க. API நேம்ல கிளிக் பண்ணுங்க. எஸ், ஹைஃபன் வரக்கூடாதுங்க. API நேம்ல எரர் அடிக்கும். அண்டர்ஸ்கோர் தான் வரலாம். சரி, அண்டர்ஸ்கோர் is only special character which is allowed in API name. ஓகே, அவ்வளவுதான். சேவ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க. சரி, ஆட் ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம்? கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ண போறோம். ஸோ கேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கேஸ் கிரியேட் பண்ணிருக்கோமா? கேஸ்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. இல்ல டைப் பண்ணுங்க போதும். அதான் ஃபாஸ்டஸ்ட் வே. ஆமாங்க. சரிங்களா? இப்போ ஒரு கேஸ் வந்து எப்ப எஸ்கலேட் ஆக முடியும்? கிரியேட் பண்ணும்போது ஆகலாம், எடிட் பண்ணும்போது ஆகலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் சேவ். சரி, ஓகே ஃபைன். ஆனா இப்போ நம்ம இமெயில் அனுப்பும்போது என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஏன்னா ஒரு கான்டாக்ட், ஒரு என்ன இதுக்கு கிரியேட் பண்ணோம்? ஊபர் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணும்போது தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கரெக்டா? ஒவ்வொரு தடவையும் எடிட் பண்ணும்போது ஆர்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தா நல்லா இருக்காது.
அதே மாதிரி ஒரு கஸ்டமர் புதுசா வரும்போது வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்பணும். ஒவ்வொரு தடவையும் அவனோட அட்ரஸ் எல்லாம் மாத்தும் போது வெல்கம் ஆன்போர்ட் இமெயில் அனுப்பிச்சா இவங்க கம்பெனி ஒரு லூஸ் கம்பெனி. ஓகே, இப்போ ஆட் கிரைட்டீரியா கொடுத்துருங்க. இந்த இடத்துல செக் இஃப் ஸ்டேட்டஸ் இஸ் எஸ்கலேட்டட் அப்படின்னு போட்டுருங்க. செக் இஃப் ஸ்டேட்டஸ் இஸ் எஸ்கலேட்டட். இப்போ கீழே வந்து கண்டிஷன் கொடுங்க. செட் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அது கண்டிஷன்ஸ் ஆர் மெட்ல இருக்கணும். மேல இந்த இடத்துல கண்டிஷன்ஸை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ என்ன ஃபீல்ட நம்ம செக் பண்ண போறோம்? ஸ்டேட்டஸ் ஃபீல்ட். ஓகே, அப்ப ஃபைண்ட் ஃபீல்டுல ஸ்டேட்டஸ்னு அடிங்க. ஸ்டேட்டஸ்னு அடிச்சிருங்க அப்படியே. அவ்வளவுதான். ஓகே, இப்போ சூஸ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ன்றது நம்ம ஈக்குவல் டு எஸ்கலேட்டடான்னு பார்க்க போறோம். இந்த டைப்ல இப்ப நீங்க எதுவுமே மாத்த தேவையில்ல. ரைட்டா? 4வது டிராப் டவுன் வேல்யூக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, ஈக்குவல்ஸ் எஸ்கலேட்டடான்னு பாத்துருங்க. அவ்வளவுதான். இதுல மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். நீங்க ஆட் ரோ கொடுத்து இன்னொரு கண்டிஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். சோ அது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அண்ட் ஆர் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். பட் இந்த சினாரியோக்கு நம்மளுக்கு தேவைப்படல. ஓகே, சரிங்களா? ஓகே, இப்போ சேவ் கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஆக்ஷன் கொடுத்துருங்க. இமிடியேட் ஆக்ஷன்ஸ்ல ஆட் ஆக்ஷன். இதுல ஆக்ஷன் டைப் சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டடா இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு அந்த பர்டிகுலர் கேஸோட ப்ரையாரிட்டியை ஹைன்னு மாத்த போறோம். அப்ப என்ன பண்ணோம்? இந்த இடத்துல அப்டேட் ரெக்கார்டுன்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அப்டேட் தானே பண்ண போறோம் ரெக்கார்டு. ஓகே, இப்போ ஆக்ஷன் நேம் என்ன பண்ண போறோம்? ப்ரையாரிட்டியை ஹைன்னு மாத்த போறோம். அப்டேட் ப்ரையாரிட்டி ஆஸ் ஹை. அவ்வளவுதான். என்ன பண்ண போறோமோ அதை செஞ்சா போதும். ஓகே, கொடுக்குற கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோமோ அது என்ன பண்ண போறோம்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நீங்க மட்டும் நேம கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, அப்டேட் ப்ரையாரிட்டி டு ஹை. அவ்வளவுதான். சரி, இப்ப ரெக்கார்ட் டைப் கொடுத்துருங்க. ரெக்கார்ட் டைப்ல இது உங்கள்கிட்ட கேக்குது, தம்பி நீ வந்து 2 ஆப்ஷன் இருக்குப்பா. நீ எந்த கேஸ் வந்து எஸ்கலேட் ஆகுதோ அந்த கேஸ் அப்டேட் பண்ண போறியா, இல்ல இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் ரெக்கார்டை அப்டேட் பண்ண போறியான்னு கேக்குது. இப்ப நம்மளுக்கு வந்து 2வது ஆப்ஷன் தேவை கிடையாது. ஏன்னா நம்ம கேஸை தான் அப்டேட் பண்ணோம். எந்த கேஸ் எஸ்கலேட் ஆயிருக்கோ அதோட ப்ரையாரிட்டி ஹை மாத்தோம். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஓகே, நீங்க இன்னும் செலக்ட் பண்ணல. ஓது சாரி, இது கொடுக்கணுமா? ஓகேங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வேல்யூவை செட் பண்ண சொல்லுது. இங்கேயும் கிரைட்டீரியா உங்களை கேக்குது. நீங்க நோ கிரைட்டீரியா கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கண்டிஷன் வந்து அங்க கொடுத்துட்டோம். இங்கேயும் கண்டிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேணும்னா வேணா கொடுத்துக்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல நோ கிரைட்டீரியாவே இருக்கட்டும். ஸோ ஃபீல்டுல இப்ப நம்ம என்ன வேல்யூ மாத்தணும் அதை கொடுத்துருங்க. இப்ப எதை மாத்த போறோம்? ப்ரையாரிட்டியை தான் மாத்த போறோம். அப்ப ப்ரையாரிட்டி அடிச்சிருங்க இந்த இடத்துல. ஆமா, சர்ச் பண்றதுக்கு பதிலா என்னைக்குமே அடிச்சிருங்க. ஏன்னா அதான் ஃபாஸ்டஸ்ட் வே. இப்போ வேல்யூ வந்து செலக்ட் பண்ணுங்க ரைட் சைடுல. அவ்வளவுதான். சரிங்களா? ஆமா, சூப்பருங்க. அவ்வளவுதான். நீங்களே பண்ணிட்டீங்க பாத்தீங்களா? இப்போ சேவ் முடிச்சிருங்க. டன். இப்போ ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ப்ராசஸ் பில்டரும் ஒர்க் ஃப்ளோ ரூலையும் ஆக்டிவேட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். இதெல்லாம் டைம் பாம் மாதிரி. நீங்க வெறும் கான்ஃபிகர் பண்ணிட்டு அப்படியே ஆக்டிவேட் பண்ணாம விட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. ஓகே, ஆக்டிவேட் பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஃபைன். இப்போ நம்ம நீங்களே இதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுங்க பாப்போம். ஒரு கேஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். கேஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது இதர் கிரியேஷன் ஆர் எடிஷன் ரெண்டுத்துக்குமே ட்ரிகர் ஆகும். கரெக்டா? சோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேல போங்க, கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. இந்த கேஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம செக் பண்ண போறோம். இந்த இடத்துல ஒன்லி வென் ரெக்கார்ட் இஸ் கிரியேட்டட்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு கேஸ் ரெக்கார்டு கிரியேட் ஆகும் போது தான் இது வந்து ட்ரிகரே ஆகும். கரெக்டா? சப்போஸ்
ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்திருந்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கோம். கிரியேஷனுக்கும் கிரியேட் ஆகும், எடிஷனுக்கும் கிரியேட் ஆகும். ஓகே, சோ ரெண்டு ஆப்ஷனுக்கும் கிரியேட் ஆகும், ட்ரிகர் ஆகும். சரிங்களா? ஃபைன். சோ இப்ப நம்ம ஒரு கேஸ் ஆப்ஜெக்ட் ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. கேஸோட ரெக்கார்ட் ஓபன் பண்ணோம். ஆப்ஜெக்ட் மேனேஜர் உள்ளார போக கூடாது. அப்ளிகேஷன் போங்க, கேஸ் ரெக்கார்டை ஓபன் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டர்ஸ்ல தான பண்ணனும். இல்ல கேஸ் இல்லங்க, ஏங்க ஸ்விக்கி ஆர்டர்ஸ் போறீங்க? கேஸ்க்கு பண்ணனும். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணிருக்கோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தான் போணும். ஓகே, நம்ம கேஸ் வேற ஆப்ஜெக்ட்ல பண்ணீங்கன்னா வர்க் ஆகாது. இல்லங்க டக்கன் வந்துச்சு. இப்போ ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு. இதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு? ஸ்டேட்டஸ் வந்து நியூல இருக்கு, ரைட்? இப்போ இந்த கேஸை எடிட் பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. இந்த கேஸ் நம்பரை கிளிக் பண்ணுங்க. இப்போ எடிட் கொடுங்க. இதை எடிட் பண்ணிட்டு ப்ரையாரிட்டி நீங்க ஏங்க ஹைன்னு மாத்துறீங்க? அது லோல இருந்து பில்டர் வாட்ச். ஓகே, இதுல என்ன எடிட் பண்ணனும்? இப்போ ப்ராசஸ் பில்டர் எதுக்கு பண்றோம்? நம்ம ஆட்டோமேட் பண்றதுக்கு தானே பண்றோம். சிஸ்டம் தான் மாத்தணும், நீங்க மாத்த கூடாது அத. ஓகே, சோ மேல போங்க. கேஸ் ஸ்டேட்டஸ் இருக்கா? அதை எஸ்கலேட்டட்னு மாத்தி விடுங்க. ஓ, நம்ம ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணா மத்ததெல்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஓகே ஓகே. ப்ரையாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மத்த எல்லாமே மாறாது, ப்ரையாரிட்டி மட்டும் தான் மாறும். ஏன்னா நீங்க ப்ரையாரிட்டி மட்டும் தான் உங்க ப்ராசஸ் பில்டர்ல கொடுத்துருக்கீங்க. ஓகே, சேவ் பண்ணுங்க. எஸ்கலேஷன்ன்றது நான் இந்த இதுல போய் ஹையா சேஞ்ச் ஆகும்னு நினைச்சேன் நான். பட் இது இந்த ஆப்ஷன்ல மாத்தணும். ரைட் சைடுல உங்க ப்ரையாரிட்டியை பாருங்க, டீடைல்ஸ்ல. எங்க இருக்கு டீடைல்ஸ்? ப்ரையாரிட்டி பாத்துட்டீங்களா? அங்க ஹையா சேஞ்ச் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சரிங்களா? இது லெஃப்ட்ல தான இருக்கு. இதே நீங்க புது கேஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணாலும் வர்க் ஆகும். ஓகேங்க, சரிங்களா? ஓகே. இப்போ இது நீங்களே வந்து இத ஸ்விக்கி ஆர்டருக்கு பண்ணுங்க. ஓகே, ஆனா ஸ்விக்கி ஆர்டர்ல இந்த ப்ரையாரிட்டின்ற ஃபீல்டு இல்ல, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுன்ற ஃபீல்டு இல்ல. அது பேர் என்ன? ஸ்டேட்டஸ்ன்ற ஃபீல்டு இல்ல. ஓகே, சோ இந்த ரெண்டு ஃபீல்டும், இந்த ப்ரையாரிட்டியும் ஸ்டேட்டஸையும் ஸ்விக்கி ஆர்டர் ஆப்ஜெக்ட்ல போய் ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டுமே பிக் லிஸ்ட். சரிங்களா? ஓகே, ஸ்விக்கி ஆர்டர்ல போய் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏதோ சொன்னீங்க, சேஞ்ச் பண்ண சொன்னீங்க. ப்ரையாரிட்டி அப்புறம் ஸ்டேட்டஸ்ங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்டஸ் அப்புறமா இதை நீங்க பண்ணுங்க. ஓகே, ஓகே. ஆக்சுவலி இந்த நான் பண்றது கரெக்ட். நான் இங்க தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்களா எடிட் பண்றது ஸ்விக்கியோட? என்னங்க? கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இங்க தான் வரணுமா ஸ்விக்கி ஆர்டர் நீங்க சேஞ்ச் பண்ண சொன்னது? ஐ மீன் அந்த ஆமா ப்ரையாரிட்டி ஆமா, ஸ்டேட்டஸ் எங்க ஸ்விக்கி சேஞ்ச் ஆர்டர்ல நான் பண்ணனும்? உங்களை ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ண சொன்னேன். சோ இங்க தான் வரணும். ஓகே, இந்த இதுல எனக்கு இது பிக் பண்றது இல்ல, டெக்ஸ்டா பண்ணனும். பிக் லிஸ்ட் கொடுக்கணுங்க. ஏன்னா பிக் ஸ்டேட்டஸ் ப்ரையாரிட்டிலாம் பிக் லிஸ்ட் டிராப் டவுன் தானே. டிராப் டவுனா எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அது எல்லாமே வந்து பிக் லிஸ்டா கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டிராப் டவுன் திங்ஸ்
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இதுல வேல்யூஸ்ன்றது ரெண்டாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். நீங்க தான் எப்பவுமே பண்ணீங்களே இந்த பிக் லிஸ்ட். என்டர் வேல்யூ. செகண்ட் ஏதாவது ஓகே. இப்போ வேல்யூஸ்ல ஆப்ஷன் கொடுங்க. ஹை, மீடியம், லோன்னு. மேல போங்க, மேல போங்கம்மா. வேல்யூஸ்க்குள்ள வேல்யூஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கா? ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு பாருங்க வேல்யூஸ் கீழே. அதுல வேல்யூஸ் கொடுங்க. ஹை, மீடியம், லோ. நியூ லைன்ல கொடுக்கணும். நெக்ஸ்ட் லைன்ல மீடியம், அப்புறம் லோ. ஓகேங்க, சூப்பர். இப்போ இதே மாதிரியே ஸ்டேட்டஸ்னு ஒரு ஃபீல்ட் ஆட் பண்ணிடுங்க. இப்போ ஸ்விக்கி ஆர்டர் தானே இது? ஆமாங்க. ஸோ ஸ்விக்கி ஆர்டருக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து இன் கிச்சன் இருக்கும், சாப்பாடை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இன் டெலிவரி, டெலிவர்டு, கேன்சல்டு, எஸ்கலேட்டட். ஓகே, இந்த ஸ்டேட்டஸ்லாம் ஆட் பண்ணுங்க. ஓகே, இப்பெல்லாம் இருக்குமா என்ன ஸ்விக்கி ஆர்டர்ல? ஆக்சுவலி தெரியாது, ஐம் சாரி. இன் கிச்சன் என்ன இதுல கொடுத்தீங்க ஸ்டேட்டஸ்? சாரி சொல்லுங்க. கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்களேன். இன் கிச்சன் எழுதிட்டு இருக்கு, சொல்லுங்க. ஓகே, இன் கிச்சன், இன் டெலிவரி. ஓ அந்த ப்ராசஸ் ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன். டெலிவர்ட், கேன்சல்ட், எஸ்கலேட்டட். இதுல எஸ்கலேட்டட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. கேக்குதாங்க? பண்றேன். அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு, சரிங்களா? இந்த ரெண்டு ப்ரையாரிட்டி ஆட் பண்ணிட்டீங்க, எஸ்கலேட்டட் ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்விக்கி ஆர்டர்ல ஸ்டேட்டஸை எஸ்கலேட் பண்ணா ப்ரையாரிட்டி ஹையா மாத்திருங்க ப்ராசஸ் பில்டர் வச்சு. இதாங்க எக்ஸசைஸ், சரிங்களா? புரிஞ்சுதா? ஓகே, ஓகே பண்றேன். ஓகே, இத பண்ணிட்டு சொல்லுங்க. I'll be on mute.
ஸோ உங்களுக்கு அசைன்மெண்ட் புரிஞ்சதுல ஒரு ஸ்விக்கி ஆர்டரோட ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட்னு மாறும் போது ப்ரையாரிட்டியை ஹைன்னு மாற்றணும், அவ்வளோதான். சரிங்களா? ஓகேங்க. இதை பண்ணுங்க. ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes, I'll be back. ஓகே, நீங்க இதை பண்ணிட்டு இருங்க. ஓகே ஓகே.
ஹலோ, பண்ணிட்டீங்களா? இது ஒரு எரர் ஆயிடுச்சுங்க, அதை பண்ணிட்டு இருக்கேன் மறுபடியும். ஓகேங்க, எரர் அடிக்குதா? சரி. இது வந்து எஸ்கலேட்டட். கொடுத்துருங்க. ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட். இல்ல பிரையாரிட்டி இருக்குமே ஹைல தான் இருந்துச்சு. புது ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. நீங்க ப்ராசஸ் பில்டர்ல ஒன்லி when a record is created கொடுத்தீங்களா இல்ல ஒன்லி when a record is created and edited கொடுத்தீங்களா? created and edited தான் கொடுத்தேன். செகண்ட் ஆப்ஷன் தான் கொடுத்த முடியும். சரி சரி, செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே. இப்போ ஒரு புதுசா ஒரு ரெக்கார்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸ்விக்கி ஆர்டர் ரெக்கார்டு மேல போங்க. இல்ல ஸ்விக்கி 001 இருக்கா? இல்லம்மா அங்கெல்லாம் போகாதீங்கம்மா, அது செட்டப்மா, அங்க போ சம்மந்தமே இல்ல. அது பக்கத்துல ஒரு டிராப் டவுன் தெரியுதா? ஸ்விக்கி 001 பக்கத்துல அந்த டவுன் ஆரோ அமுக்குங்க. நியூ டாப் கிரியேட் பண்ணவா? ஹலோ ஹலோ ஓகே, ஹலோ, யா, ஓகே. நியூ ஸ்விக்கி ஆர்டர் கொடுத்துருங்க. இது ஓபன் பண்ணுவா? நியூ ஸ்விக்கி ஆர்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நியூ ஸ்விக்கி ஆர்டர் இருக்கு பாருங்க. ஓகே ஓகே. ப்ரையாரிட்டி நீங்க மாத்தக்கூடாதுங்க, அது சிஸ்டம் மாத்திக்கும். அதான டோட்டல் டாஸ்க். ஆர்டர் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் மாத்துங்க. இப்போ சேவ் கொடுங்க. ஓகே, ஸ்விக்கி ஆர்டர் 3 ப்ரையாரிட்டி மாறல. ஸோ நீங்க பண்ணது இன்னும் ஒர்க் ஆகல. சரிங்களா? இப்போ ப்ராசஸ் பில்டர் குள்ள போங்க. நீங்க பண்ண ப்ராசஸ் பில்டர் உள்ளார போங்க. நீங்க பண்ண ப்ராசஸ் உள்ள பில்டர் உள்ள போங்க. இப்போ இதை டீஆக்டிவேட் பண்ணுங்க. இதை எடிட் பண்ணோம்னா முதல்ல டீஆக்டிவேட் பண்ணுங்க. டீஆக்டிவேட் பண்ணிட்டு க்ளோன் பண்ணுங்க. கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அப்புறம் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த க்ளோன் கொடுத்தாதான் உங்களால எக்ஸிஸ்டிங் ப்ராசஸ் பில்டரை எடிட்டே பண்ண முடியும். சரிங்களா? க்ளோன் கொடுத்துட்டீங்களா? சூப்பர். இப்போ க்ளோன் பண்ணும்போது உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் கேட்கும். நீங்க வந்து கரண்ட் வெர்ஷன் ஆஃப் தி ப்ராசஸை கிரியேட் பண்ண போறீங்களா இல்ல புது வெர்ஷனான்னு. நம்ம இது ஏற்கனவே ஒரே ப்ராசஸ் தானே, இது பழைய ப்ராசஸ்ல சேஞ்சஸ் பண்ண போறோம். ஸோ கரண்ட் வெர்ஷன் கொடுத்துக்கணும். இல்ல நான் புது ப்ராசஸா பண்ணோம்னா நியூ வெர்ஷன் கொடுத்துக்கணும். நியூ ப்ராசஸ் இருக்கு பாருங்க, அது கொடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே, யா. ஸோ இப்போ நியூ சேவ் கொடுத்துருங்க அப்படியே. இப்போ உங்க கண்டிஷனுக்குள்ள போடுங்க. கண்டிஷன்ன்றது டைமண்ட் பாக்ஸ் கிரைட்டீரியா இருக்குல்ல, அதுக்குள்ள போங்க.
டைமண்ட் பாக்ஸ் லெஃப்ட் சைடுல இருக்கு, அதான் கண்டிஷன். எனக்கு புரியலங்க. டைமண்ட் பாக்ஸ ரெண்டாவது டைமண்ட் பாக்ஸ் இல்லமா, முதல்ல எங்க கண்டிஷன் கொடுத்திருக்கீங்களோ அந்த டைமண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. இந்த செக் இஃப் ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டட் தான, இத ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. ஆமா, அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. சரி, இப்ப கீழே வாங்க. ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் டு எஸ்கலேட்டட். சூப்பர், அவ்வளவுதான். இப்போ அப்டேட் ஆக்ஷனுக்கு வந்துருங்க. ப்ரையாரிட்டி ஆக்ஷன் இருக்கு பாருங்க, இமீடியட் ஆக்ஷன்ஸ், அதை கிளிக் பண்ணுங்க, டபுள் கிளிக் பண்ணுங்க. இமீடியட் ஆக்ஷன்ஸ், எஸ். அப்டேட் ப்ரையாரிட்டி, அதை கொடுத்துருங்க. ஓகே, சரி. இது வந்து கீழே வாங்க. எல்லாமே கேஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு பண்ணிருக்கீங்க, ப்ரையாரிட்டி ஈக்குவல்ஸ் ஹைன்னு. சரிங்களா?